analysis. So இந்த node voltage analysisல நோடோடைய ஈக்குவேஷன் ஓகேவா, அந்த ஈக்குவேஷன் நம்ம எப்படி எழுதணும்னா எந்த லா யூஸ் பண்ணி எழுதணும்னா கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா யூஸ் பண்ணி எழுதணும். ஓகேவா, ஸோ நோட் வோல்டேஜ் அனாலிசிஸ், நோட் வோல்டேஜ் ப்ராப்ளம்ஸ்ல நீங்க வந்து ஈக்குவேஷன் எழுதணும் அப்படின்னா என்ன லா யூஸ் பண்ணணும்னா கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா யூஸ் பண்ணணும். கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லானா நம்மளுக்கு தெரியும், சம் ஆஃப் incoming current equal to sum of outgoing current. அப்படிதானா? So Kirchhoff's current lana sum of the incoming current is equal to sum of the outgoing current. So இதை பேஸ் பண்ணி தான் நீங்க என்ன பண்றீங்கன்னா நோட் வோல்டேஜ் அனாலிசிஸ்ல ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ்ல நீங்க ஈக்குவேஷன்ஸ் எழுத போறீங்க. ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ நோடுனா என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு காமன் பாயிண்ட், இது ஒரு ஜங்ஷன் பாயிண்ட் அப்படிதானே. இங்கே வந்து ஒரு 2 or 3 பிரான்ச்சஸ் மீட் பண்ணக்கூடிய ஒரு காமன் ஜங்ஷன் ஏரியாவை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஒரு பாயிண்டை தான் நோடுன்னு சொல்லுவோம். அப்போ இங்கே I1ங்கிற கரண்ட், I4ங்கிற கரண்ட், I2ங்கிற கரண்ட் எல்லாம் மீட் பண்ணக்கூடிய காமன் ஜங்ஷன் தான் எது, இந்த 1ங்கிற இந்த பாயிண்ட். ஓகேவா, ஸோ இதில் இருக்கக்கூடிய வோல்டேஜ் V1. ஓகேவா, ஸோ நோடுனா காமனா 2 or 3 பிரான்ச்சஸ், 3 or 4 பிரான்ச்சஸ் வந்து காமனா மீட் பண்ணக்கூடிய ஒரு ஜங்ஷன் பாயிண்ட் தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா நோடுன்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த இதை பாருங்க, இந்த பாயிண்ட் வந்து நோடு 2. ஓகேவா, ஸோ இதை வந்து V2, இதுல இருக்கக்கூடிய வோல்டேஜ் என்னது V2. ஓகேவா, அப்புறம் ஒரு ரெஃபரன்ஸ் நோடு இருக்கும். ஓகேவா, எல்லா சர்க்கியூட்லயும் ஒரு ரெஃபரன்ஸ் நோடு, இதை நோடு 3ன்னு எடுத்திருக்கோம். இப்போ n நம்பர் ஆஃப் நோட்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம ஈக்குவேஷன் n-1ல தான் எழுதணும். ஓகேவா, இப்போ இங்க எத்தனை நோடு இருக்கு, 1 2 3 நோடு இருக்கு அப்படிதானே, 3 நோடு இருக்கு. ஆனா நம்ம ஈக்குவேஷன் எப்படி எழுதணும், n-1 கரண்ட் ஈக்குவேஷன் தான் எழுதணும். அப்ப n-1னா 3 - 1 is equal to 2. அப்ப இதுல நம்ம 2 ஈக்குவேஷன் எழுத போறோம். சரியா, ஸோ இப்போ நோட் ஈக்குவேஷன் எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா யூஸ் பண்ணி எழுதணும்னு சொல்லியிருக்கேன். கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லால இந்த நோட்ல மீட் பண்ணக்கூடிய கரண்ட் வந்து I2 இன்கமிங், அவுட் கோயிங் என்னதுலாம் I1 இன்கமிங்கா வருது, அவுட் கோயிங் வந்து I2வும் I4ம் அவுட் கோயிங்கா போகுது. அப்போ கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா யூஸ் பண்ணி நம்ம என்ன எழுத போறோம், ஈக்குவேஷன் எழுத போறோம். ஸோ அந்த ஜங்ஷன் பாயிண்ட்ல இன்கமிங் கரண்ட் வந்து I1, அவுட் கோயிங் கரண்ட் வந்து I2 பிளஸ் I4. ஓகேவா, I2 பிளஸ் I4. ஸோ இங்க வந்து ஐனாலே I இஸ் ஈக்குவல் டு V பை ஆர், வோல்டேஜ் டிவைடட் பை ரெசிஸ்டர் அப்படிதானே. ஸோ இங்க I1ங்கிற ஜங்ஷன் பாயிண்ட்ல எப்படி ஈக்குவேஷன் எழுதணும்னா இந்த சோர்ஸ் வோல்டேஜ் VA மைனஸ் V1. ஓகேவா, ஸோ I1 இந்த ஜங்ஷன் பாயிண்ட்ல VA மைனஸ் V1. ஸோ VA மைனஸ் V1 டிவைடட் பை இந்த ரெண்டு வோல்டேஜுக்கு இடையில இருக்கக்கூடிய ரெசிஸ்டர் என்னது R1. ஸோ V by R. அப்ப I is equal to என்னது V by R. அந்த ஃபார்ம்ல வந்துட்டா. ஸோ இங்க ஒரு சோர்ஸ் வோல்டேஜ் இருக்குல்ல, அந்த சோர்ஸ் வோல்டேஜ் மைனஸ் இந்த ஜங்ஷன் வோல்டேஜ். ஸோ VA மைனஸ் V1 டிவைடட் பை என்னது, இதுல இடையில இருக்கக்கூடிய ரெசிஸ்டர் R1. that is equal to I2. I2னா இது அப்படிதானே, I2னா இந்த கரண்ட் அப்படிதானே. ஸோ இதுக்கு இடையில இருக்கக்கூடிய வோல்டேஜ். ஓகேவா, ஸோ V1 மைனஸ் V2 டிவைடட் பை இடையில இருக்கக்கூடிய ரெசிஸ்டர் என்னது, இது R1னா இது R2ன்னு எடுத்துக்கலாம், இது R3ன்னு எடுத்துக்கலாம், இது வந்து R4, இதுல போகக்கூடிய கரண்ட் I4, இது வந்து R5ன்னு எடுத்துக்கலாம். சரியா, ஸோ V1 மைனஸ் V2. ஓகே, இது I2 கரண்ட் இருக்குல்ல, அது இங்க ஃப்ளோ ஆகுது. ஸோ இதுல இடையில இருக்கக்கூடிய வோல்டேஜ் இந்த ஜங்ஷன் வோல்டேஜ் மைனஸ் இந்த ஜங்ஷன் வோல்டேஜ். ஸோ V1 மைனஸ் V2 டிவைடட் பை என்னது ரெசிஸ்டர் R2. ஸோ R2 பிளஸ் I4னா இந்த இருக்கு, இந்த ரெசிஸ்டர் இந்த இதுல ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் வந்து என்னது I4. ஸோ இதுல இருக்கக்கூடிய வோல்டேஜ், இந்த ஜங்ஷன் பாயிண்ட்ல இருக்கக்கூடிய வோல்டேஜ் V1 டிவைடட் பை R4. ஸோ V1 டிவைடட் பை R4.
ஸோ இதை நம்ம இனி எப்படி எழுதணும்னா VA by R1 minus V1 by R1 that is equal to V1 by R2 minus V2 by R2 plus V1 divided by R4 னு எழுதிக்கலாம். ஸோ VA by R1 ஒரு சைடில் வச்சுட்டு மீதெல்லாம் அந்த சைடில் கொண்டு போயிடலாம். ஸோ VA by R1 equal to இது இங்கே வந்து மைனஸில் இருக்குது, அந்த சைடு போகும்போது ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ V1 by R1 plus V1 by R2 என்ன இருக்குல்ல V1 by R2 plus இந்த V1 முதல்ல எழுதிக்கலாம் சரியா. V1 by R4 minus இந்த V2 by R2 that is equal to V1 மூணுலேயுமே காமனாக இருக்குது, அதனால V1 காமனாக வெளியில் எடுத்தோம்னா 1 by R1 plus 1 by R2 plus 1 by R4 minus V2 by R2. So VA by R1. Okay va? So இது வந்து first equation. Okay va? இனி second equation எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நோடு பாயிண்ட் பாருங்க. செகண்ட் equationல incoming current வந்து I2 I3 outgoing current வந்து I5. ஓகேவா? ஸோ இதோடைய ஈக்குவேஷன் எப்படி எழுதணும் அப்படின்னா லூப் 2ல ஓகேவா, லூப் 2ல இன்கமிங் கரண்ட் என்ன சொல்லியிருந்தேன், இன்கமிங் கரண்ட் வந்து I2 I3, அப்போ I2 plus I3 is equal to outgoing current என்னது I5. ஸோ I5 ஓகேவா. ஸோ இதுக்கு எப்படி எழுதணும் அப்படின்னா இன்கமிங் கரண்ட் I2 தானே, அப்போ V1 minus V2 divided by R2. அப்போ V1 minus V2 divided by R2 plus I3க்கு எப்படி எழுதணும், I3க்கு வந்து V2 minus VB அப்படி தானே, சோர்ஸ் வோல்டேஜ் தானே, ஸோ VBன்னு எழுதணும் ஓகேவா. ஸோ VB minus V2 divided by என்ன வரும் R3 ஓகேவா, இது மைனஸ் இது divided by R3 that is equal to I5க்கு என்ன வரும் வோல்டேஜ் V2 அப்படிதானே, V2 divided by R5, அப்போ V2 divided by R5. ஓகே, இனி இதை அடுத்த பேஜில் சால்வ் பண்ணலாம். ஓகே, ஸோ அங்கே நம்ம என்ன எழுதியிருந்தோம், V1 minus V2 divided by R2. So V1 minus V2 divided by R2 plus VB minus V2 plus VB minus V2 divided by R3, third loop தானே, so R3 that is equal to என்ன போட்டிருக்கோம் V2 by R5, voltage V2 தானே, so voltage V2 divided by R5, V2 divided by R5. so இனி இதை எப்படி எழுதலாம்னா V1 by R2 minus V2 divided by R2 plus VB divided by R3 minus V2 divided by R3 is equal to V2 divided by R5 எழுதிக்கலாம். ஸோ இங்கே VB by R3 அப்படியே வச்சுட்டு மற்ற எல்லாத்தையும் அடுத்தடுத்து கொண்டு போய், that means இந்த சைடு கொண்டு போயிடலாம். ஸோ VB divided by R3 is equal to V2 by இதை முதல்ல எழுதிக்கலாம் V2 by R5. ஸோ இது இங்கேருந்து அங்கே போகும்போது மைனஸ் V1 by R2, இந்த டேர்ம் அங்கே போகும்போது ப்ளஸ்ஸாக மாறும், ப்ளஸ் ஏன்னா இதில் மைனஸில் இருக்குது, அந்த இடத்துக்கு போகும்போது V2 by R2 இது வந்து மைனஸாக மாறும், இது இங்கே தானே வச்சுருக்கோம், இது இங்கே போகும்போது ப்ளஸ்ஸாக மாறும். ஸோ V2 by R3 சரியா. அப்போது V2 எல்லாம் முதல்ல எழுத்துக்கலாம், அடுத்தல
V1 தனியா எடுத்துக்கலாம். அப்போ V1 வந்து இப்போ எப்படி இருக்கு, மைனஸ் V1/R2ன்னு இருக்கு. இங்க V2 வந்து எப்படி இருக்கு, மூணுலேயுமே காமனா இருக்கு. ஸோ V2 இன்டு என்ன வரும், 1/R2 பிளஸ் 1/R3 பிளஸ் இங்க இருக்கு 1/R5. ஸோ VB/R3. ஓகேவா, இது வந்து உங்களுடைய செகண்ட் ஈக்குவேஷன். ஓகேவா, இந்த ஈக்குவேஷனை மேட்ரிக்ஸ் ஃபார்ம்ல எழுதலாமா? ஸோ மேட்ரிக்ஸ் ஃபார்ம்ல எழுதும்போது எப்படி வரும்? ஸோ இன் மேட்ரிக்ஸ் ஃபார்ம், மேட்ரிக்ஸ் ஃபார்ம்ல எழுதும்போது இங்க என்ன இருந்துச்சு, V1 இருக்கிறதுல 1/R1 1/R2 plus 1/R4, R1 R2 R4, 1/R1 plus 1/R2 plus 1/R4. இங்க மைனஸ்ல தான் வேல்யூ வரும். ஸோ 1/R2 minus 1/R2. இந்த மைனஸ் 1/R2னா நம்ம V2 வந்து தனியா வெளியில எடுத்துக்கலாம். ஓகேவா, ஸோ V2 இருந்துச்சுன்னா V2/R2 அப்படி தானே இருக்கு. ஸோ V2 தனியா இருந்துச்சுன்னா 1/R2ன்னு நம்ம என்ன செய்யலாம், எழுதிக்கலாம். ஓகேவா, ஸோ V2னா 1 என்னது வரும், R2. அதே மாதிரி அதனால தான் இங்க 1/R2ன்னு எடுத்திருக்கோம். அதே மாதிரி இங்கேயும் என்னதான் இருக்கும், V1 தனியா எடுத்து வச்சுட்டு மைனஸ் சைன். ஓகேவா, 1/R2. ஓகேவா, இதில் ஒரு மைனஸ் சைன் இருக்கு, அப்படி எழுதிக்கலாம். ஸோ ஏன்னா இங்கேயும் நம்ம V எல்லாத்தையும் காமனாக தானே வெளியில் எடுத்தோம், அதே மாதிரி இதையும் காமனாக வெளியில் எடுத்தோம்னா 1/R2ன்னு வரும். ஓகேவா, இதை வந்து என்னன்னு சொல்லுவோம்னா கண்டக்டன்ஸ்னு சொல்லுவாங்க. 1 ரெசிஸ்டன்ஸை வந்து தலைகீழ தானே இருக்கு, 1/Rன்னு ஆரை வந்து என்னன்னு சொல்லுவாங்க, கண்டக்டன்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ இப்போ V1 வேல்யூ மைனஸ் 1/R2, இது வந்து 1/R2 plus 1/R3 plus 1/R5. So V into என்ன வரும், இதோடைய வேரியேஷன்ஸ் V1 V2 தானே. ஸோ V1 V2 ரெண்டு ஈக்குவேஷனுடைய வோல்டேஜ் இன்டு என்ன வரும், கரண்ட். கரண்ட்னா என்னது, I is equal to V/R தானே. இங்க என்ன எழுதியிருக்கோம், VA/R1ன்னு எழுதியிருக்கோம். அப்படின்னா இங்க VB/R3ன்னு எழுதியிருக்கோம். அப்போ VA/R1, இங்க VB/R3. ஸோ இது என்ன ஃபார்ம்ல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து G கண்டக்டன்ஸ்னு சொல்லுவாங்க. G என்ன சொல்லுவாங்க, கண்டக்டன்ஸ். ரெசிஸ்டரோடைய தலைகீழி தான் என்னது, கண்டக்டன்ஸ். G இன்டு இது என்னது, V இஸ் ஈக்குவல் டு இது என்ன ஃபார்ம்ல, கரண்ட் தானே. V/Rனா கரண்ட் தானே, இன்டு I இந்த ஃபார்ம்ல இருக்கு. சரியா, இந்த ஏரியாவை என்ன சொல்லுவாங்க, G11, இது G12, இது G21, இது G22ன்னு சொல்லுவாங்க. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, G11னா நம்ம வந்து இப்போ ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி இந்த மேட்ரிக்ஸ் ஃபார்ம்ல எழுதியிருக்கோம். ப்ராப்ளம்ல நம்ம டைரக்டா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி எழுதலாம். ஓகேவா, இப்போ G11 அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த காமன் பாயிண்ட்ல மீட் பண்ண கூடுதுல கண்டக்டன்ஸ், இந்த காமன் பாயிண்ட்ல எதெல்லாம் மீட் பண்ணுது, R1 R2 R4 இந்த ரெசிஸ்டர்லாம் இருக்குதுல்ல, இந்த ரெசிஸ்டருடைய தலைகீழியை தான் நம்ம இப்போ எழுதியிருக்கோம். எப்படின்னா R1 1/R1 plus 1/R2 plus 1/R4. சரியா, அதைத்தான் நம்ம எழுதியிருக்கோம். கண்டக்டன்ஸ் G11னா இந்த காமன் பாயிண்ட்ல, இந்த ஜங்ஷன் பாயிண்ட்ல மீட் பண்ணக்கூடிய ரெசிஸ்டருடைய தலைகீழியை தான் நம்ம இப்போ எழுதியிருக்கோம். 1/R1 plus 1/R2 plus 1/R4ன்னு எழுதியிருக்கோம். புரிஞ்சுதா, பாருங்க பாருங்க 1/R1 plus 1/R2 plus 1/R4ன்னு எழுதியிருக்கோம். அப்படிதானே. இந்த G12 அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த நோடு ரெண்டையும் கனெக்ட் பண்ணுதுல, இந்த நோடு ரெண்டையும் கனெக்ட் பண்ணக்கூடிய இந்த காமன் ரெசிஸ்டர்.
இந்த நோடு ஒன்னையும் இந்த நோடு டூவையும் கனெக்ட் பண்ணக்கூடிய காமன் ரெசிஸ்டர் தான் யாரு உங்களுக்கு R2. அதை நம்ம மைனஸ்ல எழுதியிருக்கோம். ஓகேவா? நீங்க மெஷ் கரண்ட்ல ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. ஸோ ஓகே, அந்த ஃபார்முலால இங்க வந்து கண்டக்டன்ஸ் யூஸ் பண்றோம். அது தலைகீழியா இருக்கும். ஸோ G12க்கு என்ன எழுதணும்? இந்த 2 வோல்டேஜ், இந்த நோடு இருக்குதுல, இந்த நோடு 2 வோல்டேஜை கனெக்ட் பண்ணக்கூடிய இந்த ரெசிஸ்டரை எழுதணும். அதுவும் மைனஸ்ல எழுதணும். ஓகேவா? அதே மாதிரி இப்போ செகண்ட் ஈக்குவேஷன்ல நீங்க என்ன எழுதிருப்பீங்கன்னா, இந்த நோடு 2 பாயிண்ட்ல என்ன ரெசிஸ்டர்லாம் வந்திருக்கு? R2, R3, R5. இதை எப்படி எழுதிருப்பீங்கன்னா G22ல, ஏன்னா இது செகண்ட் நோட் தானே, G22ல 1/R2 plus 1/R3 plus 1/R5ன்னு எழுதிருப்பீங்க. G21ல என்ன எழுதிருப்பீங்கன்னா, இந்த காமன் பாயிண்ட், இந்த V1ம் V2வையும் கனெக்ட் பண்ணக்கூடிய காமன் ரெசிஸ்டரை மைனஸ்ல எழுதிருப்பீங்க. சரியா? ஸோ G21னா -1/R2ன்னு எழுதிருப்பீங்க. பாருங்க, இதே இதுதான் பாரு, கீழே 2 3 5 அப்படிதானே? இந்த பாருங்க 2 3 5. ஓகேவா? அந்த காமன் அந்த நோடல் பாயிண்ட் 2ல மீட் பண்ணக்கூடிய எல்லா பிரான்ச் ரெசிஸ்டரையும் தான் நம்ம எழுதியிருக்கோம். அந்த இது வந்து -1/R2னா என்னது? அந்த 2 வோல்டேஜை கனெக்ட் பண்ணக்கூடிய இந்த ரெசிஸ்டர் R2ங்கிற ரெசிஸ்டரை தான் -1/R2ன்னு எழுதியிருக்கோம். அதே மாதிரி தான் இங்கேயும் பாருங்க, அந்த 2 ரெசிஸ்டரையும் கனெக்ட் பண்ணக்கூடிய, சாரி 2 வோல்டேஜையும் கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த ரெசிஸ்டர் வேல்யூவை தான் 1/R2ன்னு எழுதியிருக்கோம். மீதியெல்லாம் அந்த நோடு V1ங்கிற நோட்ல கனெக்ட் ஆன எல்லா பிரான்ச்ல இருந்தக்கூடிய ரெசிஸ்டரை தான் இதில் எழுதியிருக்கோம். சரியா? இப்படிதான் நம்ம ஈக்குவேஷன் எழுதணும். ஸோ ஒரு ஈக்குவேஷனை பார்த்த உடனே நோடு 1ல என்ன பிரான்ச் எல்லாம் கனெக்ட் ஆயிருக்கோ அதோடைய ரெசிஸ்டரை 1/R கண்டக்டன்ஸ் ஃபார்ம்ல எழுதணும். 2 வோல்டேஜை கனெக்ட் பண்ணி இடையில இருக்கக்கூடிய ரெசிஸ்டரை மைனஸ்ன்னு எழுதணும். புரிஞ்சுதா? அப்புறம் நோடு 2ல என்ன ரெசிஸ்டர்லாம் மீட் பண்ணுதோ அதை எல்லாமே கண்டக்டன்ஸ் ஃபார்ம்ல எழுதணும். ஸோ நோடு 1ஐயும் 2வையும் கனெக்ட் பண்ணி இருக்கக்கூடியதை இந்த ஃபார்ம்ல எழுதணும். ஓகேவா? ஸோ ஜீனா 1/R தான் நம்ம ஜீன்னு சொல்றோம், கண்டக்டன்ஸ்னு சொல்றோம். ஸோ இது அதுல இருக்கக்கூடிய வோல்டேஜ், நோடு வோல்டேஜ் V1 V2, தென் இது வந்து கரண்ட் I. ஓகேவா? ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போறோம்? ப்ராப்ளம்ஸ் செய்ய போறோம். ஓகே.